ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வரதராஜா. நான் ஒரு 3D கேரக்டர் அனிமேட்டர். மோர் தென் 9 இயர்ஸாக நான் 3D அனிமேஷன் ஃபீல்டில் இருக்கேன். லாஸ்ட் 1.5 இயர்ஸாக நான் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் அனிமேஷன் டீச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அனிமேஷன் ட்ரெயினராக இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிளெண்டரில் மாடலிங்கில் ஆரம்பித்து டெக்ஸ்சரிங், ரிகிங் அண்ட் அனிமேஷன் இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் யூடியூப்லேயும் நம்ம இதை கொஞ்சம் டுட்டோரியல்ஸாக போடலாம், ரெகுலராக டுட்டோரியலாக போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனுடைய ஆரம்பமாக தான் இப்போ இந்த டுட்டோரியல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பிகினர் லெவலுக்கான டுட்டோரியலில் தான் இருக்கும். போக போக கொஞ்சம் இன்டர்மீடியட்டாக மாறும். ஸோ ரெகுலராக வீடியோஸ் வரும், கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் போகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிளெண்டர் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேட்டாக வேணால் வீடியோக்குள்ளே போய்லாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் டூல்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது எப்படி மூவ் பண்ணுறது, எப்படி ரொட்டேட் பண்ணுறது, எப்படி ஸ்கேல் பண்ணுறது. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ இந்த 3D வியூ போர்ட்டுன்றது ஒரு வேர்ல்டு. இது ஒரு 3D வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் ஒரு பொருள் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும், இல்லை அது இன்னொரு இடத்துக்கு நகரணும்னா நம்ம தான் அதை மூவ் பண்ணணும். ஸோ அதை மூவ் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் மூவ் டூல். நீங்கள் டூல்ஸை இங்கேயும் சூஸ் பண்ண முடியும். லெஃப்ட் சைடில் டூல் பேனல் இருக்கும், இதில் மூவ் டூல் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிவட் காமிக்கும். இந்த பிவட் இருக்குல்ல, இதை பிவட்னு சொல்லுவோம், கிம்பிள்னு சொல்லுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 3 ஆக்சிஸும் இந்த வேர்ல்டுடைய 3 ஆக்சிஸை குறிக்குது. ஸோ Z ஆக்சிஸ், ரெட் கலரில் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், க்ரீன் கலரில் இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். சேம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், Z ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ நம்ம இங்கே ரொட்டேட் பண்ண இங்கே இருக்கக்கூடிய கிம்பலும் ரொட்டேட் ஆகும். அதாவது அந்த வேர்ல்டு இங்கே ரொட்டேட் ஆகுதுன்னு காமிக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் எப்படி மூவ் பண்ணுறது? இந்த ஆப்ஜெக்டை மேனுவலாக மூவ் பண்ணணும்னா டேரெக்டாக போய்ட்டு இந்த கிம்பலை கிளிக் பண்ணுங்கள். என்ன ஆக்சிஸில் மூவ் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ நான் இப்போ Z ஆக்சிஸை லெஃப்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறேன். சேம் எக்ஸ் ஆக்சிஸை மவுஸால் லெஃப்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறேன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸை மவுஸால் லெஃப்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறேன். ஸோ நம்மளால் டேரெக்டாக ஒரு ஆப்ஜெக்டை இப்படி மேனிப்புலேட் பண்ண முடியும். இது இல்லாமல் ஷார்ட்கட்லேயும் நம்மளால் மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ் பண்ணுறதுக்கு கிராப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கிராப், அதனுடைய முதல் லெட்டர் G. ஸோ இப்போது ஜியை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணலாம். வெறும் ஜியை மட்டும் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா எல்லா ஆக்சிஸுமே சைமல்டேனியஸாக உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ 3 ஆக்சிஸ்லையும் நீங்கள் இந்த 3D வியூ போர்ட்டில் மூவ் பண்ணலாம். அதுவே ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸில் மூவ் பண்ணுன்னா ஜியை ப்ரெஸ் பண்ணி உடனே என்ன ஆக்சிஸ் மூவ் பண்ணணுமோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணுன்னா ஜியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே எக்ஸ் ஆக்சிஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸில் மட்டும் இந்த கியூப் மூவ் ஆகும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் மட்டும் மூவ் பண்ணால் ஜியை ப்ரெஸ் பண்ணி ஒய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒய் ஆக்சிஸில் மட்டும் இந்த கியூப் மூவ் ஆகும். சேம் Z ஆக்சிஸ், Z ப்ளஸ் Z, Z ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆகும். இதே தான் ரொட்டேட்டுக்கும் ஸ்கேலுக்கும். ஆனால் ரொட்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓவராலாக ரொட்டேட் ஆகும். சேம் ஏதாவது ஒரு ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணணும்னா ஆர் ப்ரெஸ் பண்ணி உடனே என்ன ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணணுமோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க. இன்கேஸ் எக்ஸ்னா எக்ஸை ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா எக்ஸில் மட்டும் ரொட்டேட் ஆகும். ஒய்யை ப்ரெஸ் பண்ணி ஒயில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஒயில் மட்டும் ரொட்டேட் ஆகும். சேம் ஃபார் Z ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு ஸ்கேல் பண்ண போகிறோம். ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். ஸோ எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி ஓவராலாக ஸ்கேல் பண்ணணும்னா வெறும் எஸ்ஸை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணி மவுஸை மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஸ்கேல் ஆகும். அதுவே ஏதாவது ஒரு ஆக்சிஸ் Z ஆக்சிஸில் மட்டும் ஸ்கேல் பண்ணால் எஸ் ப்ரெஸ் பண்ணி ஜியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா Z ஆக்சிஸில் மட்டும் ஸ்கேல் ஆகும். சேம் அதே மாதிரி எஸ் ப்ரெஸ் பண்ணி ஒய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒயில் மட்டும் ஸ்கேல் ஆகும். அதே மாதிரி தான் எக்ஸில் மட்டும் ஸ்கேல் ஆகும். ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு கிராப்பில் இருக்கக்கூடிய முதல் லெட்டர் G, அதுதான் மூவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட். ஜியை ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஆக்சிஸில் மூவ் பண்ணால் அந்த ஜியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஆக்சிஸை ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அதேமாரி தான் ஸ்கேலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணலாம். என்ன ஆக்சிஸ் வேணுமோ அதை கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஆர் கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆக்சிஸ்னால் அந்த ஆக்சிஸை ஆர் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆக்சிஸ் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளெண்டருடைய யூனிட்ஸ் பை டிஃபால்ட் மீட்டர்ஸில் இருக்கும். ஸோ மீட்டர்ஸில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை ஒவ்வொரு மீட்டராக உங்களால் மூவ் பண்ண முடியும். ஒவ்வொரு மீட்டரில் மீட்டர் வேல்யூஸில் எப்படி வேணால் மூவ் பண்ணலாம். 0.2 மீட்டர், இல்லை 1 மீட்டர், இல்லை 10 மீட்டர்,
இந்த மாதிரி எவ்வளோ மீட்டர்ஸ் வேணுனாலும் உங்களால் மீட்டரில் மூவ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி மூவ் பண்ணலான்னா, ஸோ நான் இப்போ நான் பண்ண சேஞ்சஸ் எல்லாத்தையுமே திரும்ப ரீசெட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அதை கொடுக்க போகிறேன். உதாரணத்துக்கு நான் கிராப் பண்ணியிருந்தா ஆல்ட் ஜி கொடுத்தேன்னா நான் என்னென்னலாம் மூவ் பண்ணணும் அது எல்லாமே ரீசெட் ஆகிடும். அதே மாதிரி நான் ஸ்கேல் பண்ண இல்லையா, அந்த வேல்யூஸ் எல்லாமே ரீசெட் ஆகணும்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி எஸ் ப்ரெஸ் பண்ணனா நான் பண்ண ஸ்கேல் சேஞ்சஸ் எல்லாமே ரீசெட் ஆகிடும். அதே மாதிரி நான் பண்ண ரொட்டேஷன்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகணும்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஆர் கொடுத்தனா ரொட்டேஷன் வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் மேனிப்புலேட்டர் டூல், அதாவது மூவ், ஸ்கேல், ரொட்டேட், இந்த டூல்ஸை வச்சு நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் அதை ரீசெட் பண்ணுறதுக்கு கூட ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி அந்த டூலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கியூப் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தோம், நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட் வியூ வந்திருக்கேன், நம்பர் பேரில் நம்பர் 1. ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தோன்னா இப்போ இந்த கியூப் கரெக்டாக 4 கிரிட்டில் 4 கியூபில் இருக்குது, 4 ஸ்கொயரில் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா 1 மீட்டர், இந்த ஒரு கியூப் 1 மீட்டர்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஒரு கியூப் 1 மீட்டர், இது 1 மீட்டர், இது 1 மீட்டர். மொத்தமாக இந்த கியூபோட அளவு பார்த்திங்கன்னா 2 மீட்டர் 2 மீட்டர் 2 மீட்டர் 2 மீட்டர் டைமென்ஷனில் இருக்குது. இந்த கிரிட் என்ன யூனிட்டில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா, இங்கே ப்ராப்பர்ட்டி பேனலில் சீன் வந்தீங்கன்னா இங்கே யூனிட்ஸ்ன்னு இருக்கும், இங்கே மெட்ரிக் இருக்கா, மெட்ரிக்கில் இருக்குன்னா இங்கே மீட்டர்ஸில் இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் வேறு எதாவது மாற்றணுன்னா நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ வச்சுக்கலாம், இன்ச்சஸில் வேணுமா, மைல்ஸில் வேணுமா, எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு மெட்ரிக்லேயே வச்சுக்கிறேன். ஸோ நம்ம கியூப் கிரிட்டுக்கு பாதி கீழே பாதி மேலே இருக்குது. இப்போ கரெக்டாக கிரிட்டுக்கு கீழே வேணால் எனக்கு மேலே தான் கியூப் இருக்கணும் அப்படின்னா கிராப் ஜி ப்ரெஸ் பண்ணி அப்புறம் ஜி ஆக்சிஸ் நம்பர் பேடில் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, சாரி நான் கூட 4ஐயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ கிராப் ஜி நம்பர் பேடில் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக 1 மீட்டர், ஒரு ஸ்கொயர் 1 மீட்டர் சொன்னோம் இல்லையா, ஸோ 1 மீட்டருக்கு மூவ் ஆகிருக்கும். இதுவே 4 மீட்டர் மூவ் பண்ணணும்னா கிராப் ஜி ஆக்சிஸ் 4 ப்ரெஸ் பண்ணால் 4 மீட்டர் மூவ் ஆகும். இதுவே நீங்கள் கிரிட்டுக்கு கீழே மூவ் பண்ணணும்னா சேம் கிராப் ஜி ஆக்சிஸ் -4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸில் மூவ் ஆகும். ஸோ கிராப் ஜி -2 இந்த மாதிரி மைனஸ்லேயும் மூவ் ஆகும். இது வெறும் கிராபுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இன்கேஸ் ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களால் கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ரொட்டேட் ஜி ஆக்சிஸ் -45 டிகிரின்னு கொடுக்குறேன் நம்பர் பேடில். ஸோ 45 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகிருக்கு. இப்போது இதே மாதிரி எக்ஸ் ஆக்ஸில் ரொட்டேட் பண்ண போகிறேன். ரொட்டேட் எக்ஸ் -45. நான் அந்த 45ஐ நம்பர் பேரில் தான் ப்ரெஸ் பண்ணுறேன். 45 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இதே மாதிரியே ஸ்கேலும் பண்ணலாம். ஸ்கேல் நீங்கள் ஏதாவது ஆக்சிஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆக்சிஸில் ஸ்கேல் ஆகும், இல்லை வெறும் 5 கொடுத்தீங்கன்னா 5 மீட்டர்ஸ்க்கு ஸ்கேல் ஆகும். ஸோ நம்ம கியூப் இப்போ இவ்வளோ பெருசாக ஸ்கேல் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் பண்ண சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நான் ரீசெட் பண்ணணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மூவ் பண்ணதை ரீசெட் பண்ணுறதுக்கு ஆல்ட் ஜி, அதே மாதிரி ரொட்டேட்க்கு ஆல்ட் ஆர், ஆல்ட் எஸ் ஃபார் ஸ்கேல், ஆல்ட் ஆர். இன்கேஸ் நீங்கள் பண்ண சேஞ்சஸ் எதுவும் உங்களால் ரீசெட் பண்ணல, ஷார்ட்கட் ஒர்க் ஆகலைன்னா இங்கே ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு என் ப்ரெஸ் பண்ணுங்கள். என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வரும், இங்கே சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் இங்கே ஐட்டம்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன்ஸில் லொக்கேஷன், ரொட்டேஷன், ஸ்கேல் இருக்கும். இது எல்லாமே நாம் பண்ண சேஞ்சஸ். பாட்டமில் இருக்கக்கூடிய டைமென்ஷன், இந்த கீபோர்டைய ஓவரால் சைஸ் என்ன, வித் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, பிரெத் எவ்வளோ, அதுதான் இந்த டைமென்ஷன். இது இந்த வேர்ல்டுடைய ஆக்சிஸ். பிகாஸ் இந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூன்றது ஒரு 3D வேர்ல்டு, இமேஜினரி வேர்ல்டு மாதிரி. இந்த வேர்ல்டில் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, எவ்வளோ ரொட்டேட்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்கேலாக இருக்குது அப்படிங்கிற வேல்யூஸ் தான் இது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ஜெக்டை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ லொக்கேஷனில் எந்த வேல்யூஸும் இல்லை, ஆனால் ரொட்டேஷனில் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த ரொட்டேஷன் வேல்யூஸை செலக்ட் பண்ணி 0 கொடுத்துருங்க. ஒரே சமயத்தில் எல்லா வேல்யூ 0 கொடுக்கணுன்னா கண்டினியூஸாக செலக்ட் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா 3 வேல்யூ செலக்ட் ஆகும். 0 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரொட்டேஷன் ரீசெட் ஆகிடும். சேம் ஸ்கேல் வேல்யூவும் உங்களுக்கு குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். இப்போது இந்த ஸ்கேல் வேல்யூவை நான் 3த்தையும் செலக்ட் பண்ணி மவுஸை ஸ்க்ரோல் டவுன் பண்ணனா எனக்கு ஸ்கேல் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ நாளைக்கு மாடலிங் டூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேரும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிளண்டர் லேர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது வரும். நெக்ஸ்ட் மாடலிங் டூல்ஸில் உங்களை பார்க்குறேன். பாய்.